கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 88ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, ராப்போஜனத்திற்கு 3 நாட்கள் முன்பு போதனைகளும் எச்சரிக்கைகளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நமது ஆண்டவர் இயேசுவின் கடைசி வாரத்தின் 3வது நாள் நிகழ்வுகளை தியானிக்கிறோம். அன்று கர்த்தர் இயேசு தேவாலயத்தில் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். அந்த நாள் முழுதும் வேதபாரகர்களும் பரிசேயர்களும் இயேசுவை தங்கள் வார்த்தையினால் சிக்க வைக்க பல கேள்விகளை கேட்டனர். குறிப்பாக ராயனுக்கு வரி செலுத்துவது குறித்தும் உயிர்த்தெழுதலை பற்றியும் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இயேசு மிகுந்த ஞானத்துடன் பதிலளித்தார். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ள ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் செலுத்துங்கள் என்ற புகழ்பெற்ற போதனையை அவர் அன்றுதான் வழங்கினார். இந்த 3வது நாளில் இயேசு பல முக்கியமான உவமைகளை மக்களுக்கு கூறினார். 10 கன்னிகைகள் உவமை மற்றும் தாலந்துகளின் உவமை ஆகியவற்றின் மூலம் கர்த்தருடைய வருகைக்காக நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். அதே சமயம் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் வெளிவேசக்காரர்களான வேதபாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் எதிராக ஐயோ, உங்களுக்கு ஐயோ என்று பலத்த எச்சரிக்கைகளை விடுத்தார். அவர்களின் வெளிப்புறமான பக்திக்கு அப்பாற்பட்ட இருதயத்தின் தூய்மையே தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். ஆலயத்தை விட்டு வெளியேறும்போது எருசலேமின் அழிவை பற்றி, அதாவது லூக்கா 13ஆம் அதிகாரம் 34 மற்றும் 35ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று கூறி அவர் கண்ணீர் சிந்தி எருசலேம் நகரம் அதன் இரட்சிப்பின் காலத்தை அறியாமல் போனதற்காக அவர் வருந்தினார். பின்பு உலகத்தின் முடிவை பற்றி சீசர்கள் கேட்ட கேள்விகளுக்கு கர்த்தர் இயேசு விளக்கமளித்தார். வரவிருக்கும் உபத்திரவங்களை பற்றி எச்சரித்ததோடு விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையையும் அவர் அளித்தார். இந்த 3வது நாள் நிகழ்வுகள் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கின்றன. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடப்பதும் அவசியம். நம்முடைய வாழ்வு வெறும் இலைகள் நிறைந்த அத்திமரமாக இராமல் கிரியையுள்ள விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் வரும்போது நாம் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட நம்மை அர்ப்பணிப்போம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதிக் கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு, ராப்போஜனத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு அமைதியாக ஆவிக்குரிய கணக்குகளை சரிபார்த்தார். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.